ओम नमो गणपतिये नमो गणपतिये नमो ब्रह्मपतिये नमस्ते स्थलं भद्राय एकदन्ताय विघ्ननाशिनी शिवसदाय श्री வரதமூர்த்தியே நமோ நமः. மகாகணபதியுடைய அனுகிரகத்தாலும் பாலத்திருடைய திருவருளால் முருகப்பெருமான் ஆசி கொண்டு வாஸ்து நாள் வாஸ்து பூஜை எப்படி செய்வது அப்படிங்கிறது முழுவதுமாக பார்ப்போம். அதனுடன் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பரவ வருஷம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி 23/4/2026 வியாழக்கிழமை, சப்தமி திதி, இரவு 2:01 வரை. இந்த புனர்பூஷ நட்சத்திரம் நாள் முழுவதும், அதாவது நள்ளிரவு 1:44 வரை உள்ளது. அதன் பின்புதான் பூச நட்சத்திரம். இந்த வாஸ்து நாள், வாஸ்து நேரம் அப்படின்னு எடுத்தால் காலை 8:54 இருந்து 9:30 வரை உள்ளது. அதாவது 8:54 இருந்து 9:30. ஆகவே மொத்தம் 36 நிமிடமே அந்த வாஸ்து நாள். அதிலே நம்ம பூஜை செய்து கொள்ளணும். அப்போ வாஸ்து பூஜை செய்யும் போது வாஸ்து சாந்தி, இப்போ வடகிழக்குல பள்ளம் தோண்டி 9 செங்கல் அடுக்கி நவகிரகத்தை நமஸ்காரம் செய்து பூஜை செய்து கொள்ளணும். நவதானியம், வெள்ளை மஞ்சள், வெத்தலைப்பாக்கு, அந்த ஒவ்வொரு செங்கலுக்கும் வெத்தலைப்பாக்கெல்லாம் வைக்கணும். அதிலே ஒரு விரலி மஞ்சள் அல்லது கிழங்கு மஞ்சள், ஒரு எலுமிச்சம்பழம், நவதானியம் ஒவ்வொரு செங்கலுக்கு வைத்து நல்ல மஞ்சள் பூசி ஒவ்வொரு செங்கலுக்கும் 9 பொட்டு வைக்கணும். குங்குமத்தால் வைத்து வழிபாடு செய்யும்போது அந்த நவகிரக சாந்தி நம்மளுக்கு அடையும். பூமி தோஷம் அப்படின்னா வாஸ்து பூஜை ஏன் செய்கிறோம்? முதல்ல அந்த இடத்துல தெரிஞ்சோ தெரியாமல் எத்தனையோ காலமாக அந்த பூமி நம்மளுக்கு இருந்து கொண்டே இருக்குது. அது எத்தனையோ கை மாறி வந்திருக்கலாம், எத்தனையோ ஜீவராசிகள் அங்கே காலமாயிருக்கலாம், அல்லது எத்தனையோ ஜீவராசிகளுடைய தன்மை அங்கே உருவாயிருக்க, ஒரு மண்புழுவாக இருக்கலாம், ஒரு பாம்பு புற்றுவாக இருக்கலாம், ஒரு கரையான் புற்றுவாக இருக்கலாம். ஏதேனும் ஒன்று இருந்து காலப்போக்கில் அழிந்து போயிருக்கும். நம்மளுக்கு இடம் கிடைச்சிருக்குது, அவ்வளோதான். அந்த பூமிக்கு அடியில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு தெரிய போகிறது கிடையாது. அதுக்காண்டி தான் அந்த வாஸ்து பூஜை செய்தாலே ஒரு 2.5 அடி வரைக்கும், குறைஞ்சபட்சம் 1 அடி மண்ணாவது எடுக்க சொல்லுவாங்க. இந்த காலத்தில் பூமி பூஜை போட்டாலே அந்த பூமியுடைய மண் ஃபுல்லாகவே எடுப்பாங்க. அவங்களுக்கு எல்லைக்கு உட்பட்ட மண் அனைத்தும் எடுத்துருவாங்க. புதிய மண், அதே மண் கூட அங்கே போடுவாங்க. அது சலித்த மண் பெறதுக்கு. சலித்த மண் அப்படின்னா அந்த மண் கிளறி விட்டு அதை பக்குவப்படுத்தி மறுபடியும் அங்கேயே போடுவாங்க. அது ஏன் அப்படின்னா அந்த பூமிக்கு அடியில் ஏதேனும் ஒரு ஜீவராசியுடைய தன்மை இருக்குதா அப்படிங்களா பார்க்கக்கூடிய தன்மை உண்டு என்று. அதெல்லாம் கிடையாது. காலம் தோன்றதோடு சரி. 4 பில்லருக்கு, 8 பில்லருக்கு, 16 பில்லர் எப்படி போட்டு நம்ம வீடு கட்டிக்கிறோம். அதில் ஒரு பெல்ட் மாதிரி கட்டிக்கிறோம். எனவே இந்த வாஸ்து பூஜை செய்யும்போது இந்த வாஸ்து சாந்தி, அப்போ இந்த புதிய வீடு கட்டும்போது அந்த பூமி பூஜை போடும்போது நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். அதனால் நம்மளுக்கு செல்வம், செல்வாக்கு, குடும்பத்தில் வர மன அமைதி, ஆரோக்கியம் அனைத்தும் வேணும். அந்த ஒரு வீடு கட்டி நம்ம குடித்தனம் போனால் அந்த வாஸ்து பூஜை செய்து செல்வம், செல்வாக்கு அனைத்தும் வேணும். குடும்பத்தில் மட்டும் அமைதி வேணும். அப்போ இத்தனையும் நம்மளுக்கு தேவையான பொருளாக இந்த வாஸ்து பூஜை நம்மளுக்கு வேணும். இப்போ அந்த வாஸ்து பூஜை செய்யும்போது பூமி தோஷம் நிவர்த்தி ஆகுது. பலவிதமான மன அழுத்தம் நிவர்த்தி ஆகும். தடைகள் அனைத்தும் நீங்கும். ஆகவே இந்த வெற்றி பெற்று வாழக்கூடிய தன்மை பின்னாடி கொடுக்குது. அப்போ நம்ம அனைத்தும் வேணும். அதனால இந்த வாஸ்து பூஜை செய்யும்போது நம்மளுக்கு தேவையானது முதல்ல நேர்மறை ஆற்றல் அப்படின்னு பேர். நம்ம தேவையில்லாத மனக்குழப்பம், இந்த வீடு கட்டுனது கரெக்டாக யோசனை பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அது இல்லாமல் வீடு கட்டும்போது பணப்பழக்கம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். பணம் மட்டும் இருந்தால் போதுமா?
மக்கள் வேலை செய்கிறவங்களும் சரியான முறையில் ஆள் அமையணும். அப்போதான் ஒரு வீடு வந்து சுபிட்சம் பெறும். பாதியிலே நிற்கக்கூடாது. வீடு கட்டிகிட்டே இருக்கிறோம், மேஸ்திரி அமையலை, வேலைக்கு ஆள் அமையலை, காசெல்லாம் கொடுத்தாச்சு அப்படிலாம் நம்ம வந்து நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய தன்மை உண்டு. அப்போ பூமி பூஜை முறையாக செய்தாலே மற்றற்ற மகிழ்ச்சி நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஆகவே வீட்டில் வாஸ்து பூஜை செய்யும்போது வாஸ்து தோஷம் நீங்குது, நம்மளுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவுது, செல்வம் செல்வாக்கு அதிகரிக்குது, குடும்பத்தில் அந்த வீடு கட்டிட்டு போனோன்னா மன மகிழ்ச்சி கொடுக்குது. அதனால் வீடு கட்டும் பணி தடை இல்லாமல் நடக்கக்கூடிய தன்மை கொடுக்குது. ஆனால் மன அழுத்தம் போன்றவற்றை நிவர்த்தி ஆகும். அதனால் அந்த வாஸ்து பூஜை செய்யும் போது வடகிழக்கில் கண்டிப்பாக இந்த பால், பஞ்சலோகம், நவரத்தினம் எல்லாம் வைத்து பூஜை செய்யணும். பூஜை செய்து வரும்போது உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு உண்டான பூமி தோஷம் நிவர்த்தி ஆகும். நல்ல விஷயம் தெரிஞ்ச ஒரு பசுமாடே கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. அந்த இடத்தை சுற்றி பசுமாடு ஒரு பூஜை செய்து, நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம், இந்த வாஸ்து பூஜையெல்லாம் செய்யும்போது பசுமாடு அழைக்கிறது கிடையாது. மேஸ்திரி வச்சு ஒரு பூமி பூஜை போட்டு வேலை ஆரம்பிக்கிறோம். எது முக்கியமோ அதுக்கு செலவு பண்ணுறதே கிடையாது. அப்போ அந்த பூமி தோஷம் நிவர்த்தி ஆகணும். ஒரு புரோகிதரை வச்சு வாஸ்து பூஜை செய்து அந்த பூமி சாந்தி மந்திரம்லாம் சொல்லி, வாஸ்து மந்திரம்லாம் சொல்லி, அது மட்டுமல்லாது அந்த காலத்துல எல்லாம் பூஜை செய்வாங்க. பசுமாடு சேர்த்து பூஜை செய்து அந்த இடத்தை சுற்றி அந்த பசுமாடு சுற்றி வர சொல்லி, அது வரைக்கும் இந்த பசுமாடுக்கு உண்டான மந்திரம் சிறி சுத்தம்லாம் சொல்லி அந்த பசுமாடு சுற்றி வரும். அது 3 முறை சுத்த விட்டு அந்த இடத்த சுற்றி, சின்ன இடமா பெரிய இடமா நம்ம இடத்துக்கு எல்லை வரைக்கும் சுத்த விட்டு அந்த பசுமாடு வளர்க்கக்கூடியவர்களுக்கு தாம்பள தட்சணையெல்லாம் கொடுத்து அனுப்பின பிறகு அந்த வீடு வேலை ஆரம்பிக்குவாங்க. அது உடனே ஆரம்பிக்கணும். வாஸ்து பூஜை போட்டால், பூமி பூஜை போட்டால் அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், 1 மாதம் ஆகட்டும், 3 மாதம் ஆகட்டும் அப்படின்லாம் கிடையாது. பூமி பூஜை என்னைக்கு போடுறீங்களோ அன்னைக்கே வீடு கட்ட ஆரம்பிக்கணும். அதுதான் உசிதமான காலம். பூமி பூஜை போட்டு யார் நிப்பாட்டிடுறோம் அவங்களுக்கு அந்த இடத்துல போய் நிற்க முடியறது கிடையாது. நடைமுறையில் நிறைய பேர் பார்க்குறோம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அந்த பூமி பூஜை போட்டால் போதும், இன்றைக்கே போட்டு ஆகணும், நம்ம இடம் வாங்கி வச்சு பூமி பூஜை போட்டு வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம அது ஒரு வேலி கூட போட்டு வச்சுக்கலாம், 4 கல் நட்டு வச்சுக்கலாம். ஆனால் பூமி பூஜை போட்டால் அன்றே வேலை தொடங்கணும், அப்படியே வளர்ச்சி அடையும். அப்போ நீங்கள் பூமி பூஜை போட்டு நாள் கடத்தினால் இறைவன் உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். எனக்கு வரவழைச்சிட்டு நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற, அப்போ நான் மட்டும் இங்கே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கை மாறிடும். அப்போ அந்த இடம் நம்மளுக்கு கிடைக்காமல் பண்ணிடும். ஆகவே நம்ம அனைத்து செல்வம் பெற்று வாழணும்னு சொல்லி தான் அந்த பூமி பூஜையெல்லாம் போடுறோம். அதனால அந்த தாமதம் செய்யாதீங்க. என்னைக்கு பூமி பூஜை போட்டிங்களோ அன்னைக்கே வேலை தொடங்கி தொடர்ச்சியாக வேலை நடக்கணும். அதை தவிர வேற எதுவுமே கான்செப்ட் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு அது மேல எதுவுமே கவனம் வரக்கூடாது. அதனால அனைத்தும் தயார் செய்த பின்னே நீங்க வீடு கட்டுவது சிறந்தது. இன்னைக்கு பூமி பூஜை போட்டுருவோம், அடுத்த மாதம் ஆரம்பிப்போம், 2 மாதம் கழித்து ஆரம்பிப்போம். இப்போ கார்த்திகை மாதம் போட்டுருவோம், அப்புறம் தை மாதம் வேலை ஆரம்பிப்போம். அதெல்லாம் விட தை மாதம் பூமி பூஜை போட்டுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனி மாதம் பூமி பூஜை போட்டோம், ஆடி ஆயிடுச்சு, அப்போ ஆடி முடிஞ்சு ஆவணியில் ஆரம்பிக்கிறோம், அப்படியே தள்ளி போகும். அந்த இடத்துல போய் நிறைய பேர் பாருங்க, ஐயா பூமி பூஜை போட்டையா, என்னன்னு தெரியல, வீடு கட்டவே முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் அனுபவம். அப்போ அந்த இடமே நம்மளுக்கு கிடைக்காம பண்ணிடும். அந்த இடத்துல போய் நம்ம வாழ விடாம பண்ணிடும். அந்த பூமியுடைய சாபமே நம்மளுக்கு கொடுத்துரும். அதனால அவர் பூஜை போட்டான்னா, அவரை வரவழைச்சாச்சுன்னா அவருக்கு உண்டான வேலை நம்ம செஞ்சிடணும். அதனால இந்த பூமி பூஜை போட்டு உடனே பூஜை செய்து
நம்ம அனைத்து விதமான செல்வம் பெற்று வாழணும். பலவிதமான தடைகள் இருக்கும் இந்த பூமிக்கு, அனைத்தும் நிவாரணம் பெற்று நிவர்த்தி செய்து கொண்டு வாழ்வாங்க வாழன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.